அடடே வாப்பா முருகா, எப்படிப்பா இருக்க? என்னண்ணே வேலைலாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா தான் போகுது. இப்போதான் அண்ணன் கடைக்கு வர வழி தெரிஞ்சுதா? அப்படிலாம் இல்லைண்ணே, வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதான் வர முடியல. சரி சரி, என்ன இந்த பக்கம்? அது நம்ம சரவணன் சார் இருக்காருல்லண்ணே, அவர் இந்த ஏரியாவில் ஒருத்தட்ட காசு கொடுக்கணும்னு சொன்னார். அதான் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அண்ணனை பாட்டு போகலான்னு வந்தேன். அதான் நான் பார்த்தேன், அப்போட அண்ணன் கடைக்கு வரணும் வரல. அப்படிலாம் இல்லைண்ணே, வேலை தான் முக்கியம்னு நினச்சிருந்தா வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிருந்துருப்பேன்ல. அண்ணன் முக்கியம் நினச்சனால தானே கடைக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. என் கடையில் உனக்கு என்ன வேலை? அண்ணே அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். தடவை கடைக்கு வந்திருக்கேன், தம்பிக்கு ஒரு டீ கூட கொடுக்கணும்னு தோணல பார்த்தீங்களா? அச்சோ மறந்துட்டேன்ப்பா, உன்னை பார்த்த சந்தோஷத்தில் மறந்துட்டப்பா. சரி வாப்பா போகலாம். அண்ணே 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 நான் சும்மா சொன்னேண்ணே. சரி வீட்டில் என்ன சொல்கிறாங்க? என்ன முருகா, என்னதான் திருந்தி வாழ்ந்தாலும் குழந்தை இல்லைன்றது ஒரு பெரும் குறையாவே இருக்குப்பா. எல்லாரும் அதே குத்தி குத்தி பேசுகிறாங்கப்பா. அண்ணே மற்றவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்கண்ணே. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ தான் நடக்கும். என்னப்பா சொல்கிற நீ? அண்ணே ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டா அதில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. அதுவே ஒரு விஷயத்தை நிதானமாக தெளிவாக பண்ணால் அதில் தெளிவு கிடைக்கும்ண்ணே. நம்பிக்கையோடு இருங்க, கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அண்ணே இவன் பொறுமையாக இருக்க சொல்லன்னு சொல்லி டீயை பொறுமையாக போட்டுற போற, அப்புறம் கஸ்டமர் கொஸ்ட்டு போட போகிறாங்க. அட போப்பா நீ வேற. டாய் நினச்சேன்டா இந்த ஏரியாக்குள்ளே அனுப்பும்போதே இந்த கடைக்கு நீ வருவேன்னு. சரி சரி வாங்க டீ குடிச்சிட்டு பேசுவோம். சரி வாப்பா. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657.